இது ஒரு கடிதம் அல்ல, இது ஒரு காதல் உரை அல்ல, இது ஒரு புலம்பெயர் தமிழனின் அடக்கி வைத்த கண்ணீர். அந்த காற்றில் நனைந்த தாயகத்தை தேடும் ஓர் உணர்வு. வீசும் காற்று தூது செல்லு. பாடலின் ஒவ்வொரு வரியும் நாம் மண்ணில் வாசல் வரை சென்றடையட்டும். அந்த பாடலை பாடத்துக்கு வர்றாங்க எங்கட ஷியானி. வாங்க ஷியானி. வணக்கம் ஷியானி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குது. பேசக்குள்ள மட்டும்தான் மெல்லமாக சவுண்ட் வரும். வணக்கம் எப்படி? ஆனால் பாட்டு படிக்கக்குள்ள சும்மா கணிரண்டு ஸ்பீக்கரே பிச்சுட்டு போகிற மாதிரி வரும் புறல். ரைட். ஸோ பாட்டுக்கு போயிடுவோமா? எல்லா பாட்டும் ஞாபகம் இருக்குது ஃபுல்லாக. ரைட். பாட்டுக்கு போயிடும். ஒரு அமேசிங்கான பாட்டு, வீசும் காற்று தூது செல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. ஈழத்தில் நான் படும் வேதனைகள், ஈழத்தில் நாம் படும் வேதனைகள், இது எங்களின் சோதரர் காதல் சொல்லு. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. இங்கு குயிலினம் பாட மறந்தது எங்கள் வயல். இங்கு குயிலினம் பாட மறந்தது, வெளியாட இழந்தது, கங்கைகளின் பெருமங்கலம் போனது, கங்கைகளின் பெருமங்கலம் போனது, சாவு எதற்கொரு வாழ்வெனானது. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு. உங்கள் கொடி மலர் எங்கு மடியுது, ஊர்மனையாவிலும் சாக்குரல் கேக்குது. உங்கள் கொடி மலர் எங்கு மடியுது, ஊர்மனையாவிலும் சாக்குரல் கேக்குது. இங்குள்ள பேய்களும் செய்ய மறந்ததே, இங்குள்ள பேய்களும் செய்ய மறந்ததே, உங்களின் ராணுவம் செய்து முடிக்குது. வீசும் காற்றே தூது செல்லு, தமிழ்நாட்டில் எழுந்தொரு செய்தி சொல்லு.
அழகான பாடல். இந்த பாடலை யார் படிச்சேன்னு சொன்னால் எங்களோட வாணி ஜெயராம் அம்மா. அந்த பாடல் வந்து இப்போ அவங்க அமரர் ஆயிட்டாங்க. இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, பாடகர்கள் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அவர்கள பாடல் வந்து எப்பவுமே நிலைத்திருக்குமெண்டு. அமேசிங்காக படிச்சிருக்கீங்க அந்த பாட்டு. ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. என்று சொன்னால் நாங்கள் இன்னும் எலிமினேஷனே தொடங்கலை. அது எப்போ வருதோ அன்றைக்கு தான் உங்களுக்கு எல்லாருக்கும் பயமே பிடிக்கும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் பயமே இல்லாமல் படிங்க. சியானி, இந்த சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் நல்ல வடிவாக பாவமாக நல்லா பாடினீங்க. நல்ல பாட்டு, நல்ல செலெக்ஷன், நல்லா பாடினீங்க. வெரி குட் ஜாப். அருமை 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 அருமை. என் ஃபேவரட் சாங் இது. நான் நினைக்கிறேன் அந்த இந்தியன் ஆர்மி தாயகத்தில் இருந்த நேரத்தில் வந்த பாடல் இது. ஒரு இந்தியாண்ட பாடகியாலேயே பாடப்பட்ட ஒரு அருமையான வரிகள் கொண்ட பாடல். இந்திய இராணுவத்துக்கு சாட்டை போட்ட பாடல். மிக அருமையாக பாடியிருந்தீங்க. உங்களோட வாய்ஸ் அமேசிங். ஒவ்வொரு சங்கதியும் அந்த பாவமும் அப்படியே எக்ஸாக்ட்லி வாணி பாடின மாதிரியே இருந்தது. வெரி குட் ஜாப். உங்களோட லிரிக்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவு கிளியர் இல்லை, உங்களுக்கு பாடம் இல்லை சிலதை நினைக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் குழம்பினீங்க. ஆனாலும் அந்த டியூன் சுருதி ஒன்றுமே மாறாமல் நீங்கள் அதை சமாளித்து பாடி முடிச்சிட்டீங்களா, அதான் இம்பார்ட்டன்ட். வெரி குட். ஓகேம்மா. ஸோ ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடென்ஸாக இருங்க. ரைட்? நல்லா பாடிருந்தீங்க ஷியானி. பியூட்டிஃபுல் சிங்கிங். உங்களோட அந்த குரலில் அந்த பெயின், அந்த வேதனை தெரிஞ்சுது எங்களுக்கு. அவ்வளோ எமோஷனலாக நல்லா இருந்தது. அண்ட் லிரிக்ஸ் பாடுறதை பற்றி டோன்ட் வரி அட் ஆல். ஏன்னா பெரிய பாட்டு நீங்கள் பாடமாக்கி பாடுறது பெரிய விஷயம், ரைட்? ஸோ யூ டிட் ரியலி வெல். அண்ட் ஐ திங்க் நாங்களே கண்டுபடுத்திட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் அவ்வளோ அழகாக பாடி தான் நாங்கள் ரசிச்சு கேட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ டோன்ட் வரி அட் ஆல். அடுத்த பாட்டை இதே மாதிரி அழகாக பாடுங்க, சரியா? ஸோ அம்மாட்ட சொல்லுங்கள், போயிட்டு சுற்றி போட்டு உங்களை தூக்கி அங்கே போட சொல்லி. அப்படியா? இல்லை, லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சேம் டியூன் தானே. நீங்கள் அந்த முதல் பாடின லிரிக்ஸையே பாடி முடிக்கலாம். அதை நீங்கள் காட்டிக்கொள்ளாமே பாடி முடிக்கலாம். என்ன உங்களுக்கு ஆல்ரெடி மேலே இருக்க சேம் டியூனோட அந்த ஒரு லிரிக்ஸ் அதே ரிப்பீட் பண்ணினாலுமே ஓகே. நீங்கள் அதில் குழம்பி காட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம் இப்போ ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.